குட் மார்னிங் அண்ட் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெடி ஆகிட்டு. பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல், லன்ச்சுக்கு ஒயிட் ரைஸ் அண்ட் தக்காளி சட்னி. பிகாஸ் காயெல்லாம் எதுவுமே இல்லை, போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன புதுசாக விட்டுருக்கு பார்க்கலாம். ஸோ கார்த்திக் அண்ணாவோட மரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சூப்பராக பப்பாயா காய்ச்சிருக்கு அழகாக. இது ஆக்சுவலி ரெட்டு என்னது ரெட் கேர்ளா இல்லையே, என்னவோ அது பேர், ஐயோ வாயில் சடனாக வரல. ஓகே, செம்பருத்தி அழகாக ஒயிட் செம்பருத்தி நிறையவே பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அண்ட் பன்னீர் ரோஸ், இதுலேயும் நிறைய மொட்டுக்கள் விட்டுருக்கு ஃபுல்லாகவே. ஒரு அழகான பியூட்டி காட்டுறவாங்க. நேற்று பூ விட்டுருக்குன்னு காமிச்சேன் இல்லைங்களா, இன்றைக்கி அந்த பூலேயே வேறு என்ன வந்திருக்கு. எனக்கே ஒரு எப்படி சொல்கிறது, மார்னிங் எழுந்த உடனே அதை பார்த்த உடனே செம்ம ஹாப்பி. வாழைப்பூ நேற்று விட்டுருக்கு அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஒரு இது ஓப்பன் ஆகி வாழைக்காய் நல்லா செம்மையாக தெரியுது. வாழைப்பழம் இல்லை, இது ஆக்சுவலி வாழைக்காய். சூப்பராக இருக்குது இல்லைங்களா. நான் என்ன நினச்சேன், இதுதான் வாழைப்பூ, தனியாக அது வரும் காயேன்னு நினச்சேன். பட் அப்படி இல்லை, இந்த பூலே ஒரு ஒரு லேயராக ஓப்பன் ஆகும் போல். நாளைக்கு இது ஓப்பன் ஆகும் போல். செம சூப்பர் இல்லைங்களா. நான் இதை தான் ஃபஸ்ட் டைம் வாழை காய் வர்றது பார்க்குறேன். அண்ட் லெமனு பார்த்திங்கன்னா நிறைய லெமன்ஸ் விட்டுருக்கு. சூப்பராக இருக்குது. நிறைய இந்த மாதிரி காற்றடிச்சு வெறும் குப்பையாக இருக்குது, க்ளீன் பண்ணணும். அண்ட் டேபிள் ஆரஞ்ச், இது இன்னும் பழுக்கவே இல்லை. ஒரே ஒரு பழம் மட்டும்தான் பழுத்தது. அதுக்கடுத்து இன்னமும் கலர் டர்னாகவே ஆகலை. ஒரு மரத்துக்கு ஒரே ஒரு சீத்தாப்பழம். அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சூப்பராக லைட் பிங்க்கு லில்லி பூத்துருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா பன்னீர் ஃப்ரூட். இன்னமுமே அந்த சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை. பூ பூக்குமா காய் காய்க்குமான்னு இன்னும் கொஞ்சம் மரம் பெருசாகணும் போல். அண்ட் செம்பருத்தி பார்த்திங்கன்னா இல்லை, இன்றைக்கி அவ்வளோவா இல்லை.